ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது ஸ்கேலப் டிசைனில் சென்டரில் ஹோல்ஸ் வர மாதிரி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அளவு வந்து போட் நெக் எடுத்துருக்கேன். பேக் சைடு 3 இன்ச்சஸ்க்கு பாருங்கள், 3 இன்ச்சஸ்க்கு கர்வாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இது வந்து பேக் நெக் மட்டும் தான் நான் இதில் காட்டியிருக்கேன். வந்து அதுலேருந்து 2 இன்ச்சஸ் வந்து விட்டுக்கோங்க இடையில. ஸ்கேலப்புக்கு ஹோல்ஸுக்கும் மேலே உள்ள போட் நெக்குக்கும் இடையில 2 இன்ச்சஸ் விட்டுக்கோங்க. அப்புறம் அண்டர் ஆர்ம்லேருந்து 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அண்டர் ஆர்ம்லேருந்து 5 இன்ச்சஸ் இருக்கணும். அதேமாதிரி ஷோல்டர்லேருந்து அந்த நெக் வந்து 5 இன்ச்சஸ் இருக்கணும். 2 ஈக்குவலாக இருக்கணும். அப்படி மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், அண்டர் ஆர்ம்லேருந்து 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அங்கேருந்து 2 இன்ச்சஸ் பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 இன்ச்சஸ்க்கு தான் ஸ்கேலப் பண்ண போகிறோம். 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். எட்ஜஸ் வரைக்கும் எவ்வளோ 2 இன்ச்சஸ் வருதோ அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், அண்டர் ஆர்ம் வரைக்கும் 5 இருக்கா, அப்புறம் என்ன பண்ண போகிறோம், மார்க் பண்ண போகிறோம். 1 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணி மார்க் பண்ண போகிறோம். 5 இருக்குன்னா அடுத்தது 4க்கு இது பாருங்க, இது 1 இன்ச்சஸ் விட்டு மார்க் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், 5 மார்க் பண்ண ஃபஸ்ட்டு, அடுத்தது 4, அடுத்தது 3க்கு மார்க் பண்ணிக்கலாம், அடுத்தது 2க்கு மார்க் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் 1க்கு மார்க் பண்ணிக்கலாம். 5லேருந்து வச்சு 1க்கு மார்க் பண்ணிட்டு கிராஸாக வந்துடுச்சு இல்லையா, அப்போ ஸ்கேலப் வரைஞ்சிக்கலாம். அதுமாரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஃபீட்லேயே, அது யூடியூப் ஓப்பன் பண்ணாலே ஃபீடில் வர மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் இதுமாரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்கேலப் வரைஞ்சாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம நெக் வரைஞ்சிக்கலாம். நெக் வந்து மோஸ்ட்லி எவ்வளோ வேணும் டீப்பு அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி 10 வரைக்கும் நான் வைப்பேன் டீப்பு. நான் வந்து இதில் 9.5 வச்சுருக்கேன். ஸ்டிச்சிங் போக மீதி பேலன்ஸ் ஸ்டிச்சிங் இல்லாமல் 9.5 வச்சுருக்கேன். ஸ்டிச்சிங்கோட 10 வந்துடும். அதனால் ஓப்பன் நெக்கு 3.5 வச்சுருக்கேன். அதாவது போட் நெக்குங்கிறதுனால எப்பவுமே போல் 3 வைப்போம். போட் நெக்குங்கிறதுனால கொஞ்சம் அகலமாக வச்சா தான் போட ஈஸியாக இருக்கும். அதனால் 3.5 வச்சுருக்கேன். ஷோல்டர்லேருந்து 3.5 ஒரு ட்ரா வரைஞ்சிக்கோங்க. லைனு ட்ரா வந்து பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இதான் நெக்கு. அந்த நெக்கு இப்போ வந்து 1 இன்ச்சஸ் விட்டு கர்வாக வரைஞ்சிக்கோங்க. இது வந்து ஸ்கேலப் வரைக்கும் வரைஞ்சா போதும். ஏன்னா ஸ்கேலப்லேருந்து தான் கட் பண்ண போகிறோம். அதனால் இப்போ கட் பண்ணிக்கலாம். ஸ்கேலப்பும் அந்த நெக்கும் மட்டும் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கேலப் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம் செப்பரேட்டாக. இப்போ நீங்கள் வந்து ஓப்பன் நெக் வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது ரவுண்ட் நெக் இல்லாமல் பாக்ஸாக கூட வச்சுக்கலாம். அது ஒரு டிசைனாக தான் இருக்கும். மோஸ்ட்லி எல்லாம் வந்து இதுமாரி ரவுண்டாக தான் ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் வேணால் பாக்ஸாக கூட ட்ரை பண்ணலாம். கீழே இப்போ ஸ்கேலப் கட் பண்ணியாச்சு. இதான் வந்து மேலே உள்ள பாட்டு. இப்போ கீழே அந்த நெக்கை கட் பண்ணிக்கலாம். இதான் கீழே. இப்போ மேலே ஸ்கேலப்பை ஜாயின் பண்ணால் இப்படி தான் இருக்கும் நெக்கு. இன்னும் டீப் என்ன கூட டீப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஹோல்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும். மோஸ்ட்லி ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இல்லைன்னா டீப் நெக்கு ரொம்ப அதிகமாக போயிடும். இப்போ அந்த வந்து ஸ்கேலப்பை வந்து கரெக்டாக பார்டரில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்கேலப் வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு தனியாக 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்டரை கட் பண்ண முடியும். இப்போ பார்டர் சைடில் கரெக்டாக வச்சு அட்டாச் பண்ணி அதில் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்டரை வந்து நான் கரெக்டாக அதில் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். அதாவது 2 ஃபோல்டு பண்ணிக்கிறேன். 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதில் தான் வந்து எட்ஜஸ் சைடு வந்து நான் வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி அதை வந்து லெஃப்ட்டு ரைட்டு ஸ்கேலப்புக்கு எடுத்துக்கிறேன். ஸ்கேலப்னு இல்லை, மொத்தமாகவே ஃபுல்லாகவே மேலே உள்ள பாட்டை அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இதோட பேக் சைட் நெக் வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ரொம்ப லாங்காக வருதுன்னு ஹேண்டு ஸ்லீவ் போர்ஷன் வந்து நெட்டை அட்டாச் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். இதுக்கான நெக் போர்ஷனு வந்து இது பேக் நெக்கு மாடலு. அப்புறம் இதோட ஸ்லீவ் போர்ஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு, அதாவது லெஃப்ட்டு ரைட்டுன்ட்டு கட் பண்ணியிருக்கோம். இதுதான் ஸ்கேலப்பு. பார்டர் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு பாருங்கள். இப்போ இது மேலே லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஷீட் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷீட் இருந்தால் கொஞ்சம் ஷேஃபாக வரும். நான் அதுமாரி 2ஆக ஃபோல்டு பண்ணி கட் பண்ணி லெஃப்ட்டு ரைட்டுங்கிறதுனால 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். 2 தேவைப்படும்னு ஸ்கேலப்பை மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸ்கேலப்பை ட்ரா பண்ணிட்டு கட் பண்ணிக்கிறேன் அந்த கர்வை. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இதான் வந்து மேலே உள்ள போர்ஷனு. இப்போ கீழே வந்து ஸ்டிச் பண்ணி அப்படியே திருப்பிக்கலாம். இல்லை சில பேர் வந்து இதில் அட்டாச் பண்ணுற
சில பேர் வந்து இதில் அட்டாச் பண்ணுறாங்க நெட்டு பேக் சைடு. வேணால் அட்டாச் பண்ணலாம், பார்டர் இல்லைன்னா அட்டாச் பண்ணலாம். பார்டர் இருக்கிறதுனால நல்லாயிருக்குன்னு அப்படியே நான் விட்டுட்டேன். அதில் ஒரு சாம்பிள் வேணால் காமிக்கிறேன் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு. கையில் ஸ்லீவ் இருக்கிறதுனால மோஸ்ட்லி அட்டாச் பண்ணிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். நெட் அட்டாச் பண்ணிங்கன்னா, பார்டர் இருந்தால் நான் விட்டுடலாம். பார்டர் இல்லை அப்படின்னா அட்டாச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அட்டாச் பண்ணிங்கன்னா ஸ்லீவுக்கும் அட்டாச் பண்ணி நெட்டும் அட்டாச் பண்ணிங்கன்னா ஸ்லீவுக்கும் பேக் சைடும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுமாரி ஃபோல்ட் பண்ணி நெட் எடுத்துகிட்டு அந்த என்ன அளவு மெயின் கிளாத் இருக்கோ அந்த அளவு கட் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. இதுமாரி தான் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு சில பேர் கட் பண்ணுறாங்க. இதுமாரி நான் வந்து நெட் அட்டாச் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்த்தேன், பார்டர் தெரியாமல் போயிட்டு, அதனால் சரின்னு விட்டுட்டேன். அதனால் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க கண்டிப்பாக பாருங்கள், பார்டர் இல்லாதவங்க. அவ்வளோதான், இந்த போர்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பேக் நெக்கை தான் எடுத்துக்கிறோம். மேலே உள்ள ஸ்கேலப் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்து, அதுக்கப்புறம் லைனிங்கு, அதுக்கப்புறம் தான் அந்த ஷீட் வரும். மேலே தான் அந்த ஷீட் வரும். ஏன்னா அப்போ தான் வந்து கீழே சென்டராக போயிடும். மேலே தான் அந்த ஷீட் வைக்கணும். அதனால் அப்போ தான் வந்து உள்ளே போயிடும் ஷீட்டு, சென்டராக உள்ளே போயிடும். திருப்பும் போது சென்டராக போயிடும். இப்போ ஸ்கேலப் வந்து கர்வாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் மேலே உள்ள போட் நெக்கை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து மெயின் கிளாத்து கரெக்டாக 3மே அட்டாச்சு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அட்டாச்சு இல்லைன்னா திரும்பி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் வந்து பார்த்தேன், திரும்பி அந்த பார்டர் வந்து கொஞ்சம் விட்ட மாதிரி இருந்துச்சு. திருப்பும் போது கொஞ்சம் எட்ஜஸ் தெரிஞ்சிச்சு. அதனால் திரும்பி என்ன பண்ணிக்கிட்டேன், ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இந்த எட்ஜஸில் பாருங்கள் பார்டர் தெரிஞ்சிச்சு, அதனால் திரும்பி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். பேக் சைடு பார்த்தா பார்டர் வந்து கொஞ்சம் எட்ஜஸில் வந்து ஸ்டிச்சிங் இருந்துச்சு. அதனால் திரும்பி ஒரு வாட்டி பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கர்வாக இருக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு அதில் வந்து திருப்பி படிமான தையல் போட்டுக்கலாம். என்ன வந்து ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த ஷீட்டு. மற்றபடி என்ன வந்து ஸ்டிச் பண்ணி போட்டால் ஒரு ஸ்டிஃபாக இருக்கணுன்னா அந்த ஷீட் வச்சுக்கினா தான் ஸ்டிஃபாக இருக்கும். அப்போ ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ வந்து திருப்பிட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம லெஃப்ட்டில் எப்படி பண்ணுறோமோ அதேமாரி தான் அந்த சைடும் ரைட் சைடும் அதே சேம் மெத்தடில் தான் பண்ண போகிறோம் ஸ்டிச்சிங்கு. இப்போ வந்து போட் நெக் அப்படியே ஸ்டிச் பண்ணி படிமான தையலுக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் திரும்பி இதேமாரி வந்து ஸ்கேலப்பை ஸ்டிச் பண்ணிக்கலாம். கிட்டே காமிக்கிறேன். ஸ்கேலப்பை ஸ்டிச் பண்ணிட்டு படிமான தையல் போட போகிறோம். மோஸ்ட்லி எப்படி டிஃப்ரெண்ட்டாக பார்டரை யூஸ் பண்ணுறது, இப்போ ட்ரெண்டிங் அதுதான் போய்ட்டுருக்கு. முன்னாடிலாம் வந்து பார்டர் வந்து ஸ்லீவுக்கு மட்டும் தான் வைப்பாங்க. ஸ்லீவே அதை விட்டால் வந்து கீழே வந்து இடுப்புக்கிட்ட வைப்பாங்க. இப்போலாம் வந்து பார்டர் வந்து ஸ்லீவ் போர்ஷனை விட்டுடுறாங்க, பேக் போர்ஷன் கீழே வந்து ஹிப்புக்கிட்டேயும் விட்டுறாங்க. இப்போ எந்த அளவுக்கு பார்டரை ஹாம்கோலில் அதாவது ஹாமில் வைக்க முடியும், எந்த அளவுக்கு அதை ஷோல்டரில் கூட வைக்கிறாங்க. ஷோல்டர்லேருந்து அடராம் வர மாதிரி வைக்கிறாங்க. அதுமாரி பார்டர் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்க்குறோம். நிறையா பார்டரெல்லாம் இப்போ வித்தியாசமாக யூஸ் பண்ணுறாங்க. அதுமாரி கண்டிப்பாக ஸ்டிச்சஸ் வந்து அடுத்தடுத்து பார்டர் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதுமாரி நான் ஸ்டிச் பண்ணி கண்டிப்பாக போடுறேன். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் கண்டிப்பாக வந்து அந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக வரும் உங்களுக்கு. இப்போ வந்து கொஞ்சோட்டு நான் வந்து அதில் என்ன பண்ணுறேன், வந்து பைப்பிங் பேக் வச்சு பைப்பிங் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். பைப்பிங் லைன் வச்சு கோல்டு கலர் வாங்கி வச்சுக்கோங்க, வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல்டு கலர் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் வந்து மோஸ்ட்லி கிராண்டான லுக்குக்கெல்லாம் கோல்டு கலர் அட்டாச் ஆகிடும். அதனால் கோல்டு கலர் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த இதை வந்து மடித்து தைச்சிக்கிறேன் அந்த பைப்பிங்கை. மோஸ்ட்லி வந்து அந்த போட் நெக்குக்கு வைக்கிறவங்க கூட வச்சுக்கலாம். அப்படி நீட்டாக போட் நெக்குக்கு அப்படியே எடுத்துகிட்டு போய்க்கலாம். நான் வைக்கல, ஏன்னா வந்து கரெக்டாக அந்த ஸ்கேலப்பையும் அந்த சென்ட்ரு போர்ஷனை மட்டும் வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி நான் வந்து அதை வச்சுருக்கேன். ஓவராலாக எங்கே பார்த்தாலும் வந்து பைப்பிங் வச்சிங்கன்னா லுக்கு கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சென்டரை வந்து பைப்பிங் கொடுத்து அதை ஹைலைட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதுமாரி உங்களுக்கு வேணுன்னா வந்து அந்த போட் நெக்கு கூட போர்ஷன் கூட வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ ரைட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதேமாரி தான் லெஃப்ட் போர்ஷனையும் ஸ்டிச் பண்ணி படிமான தையல் போட்டு பைப்பிங்கையும் கொடுக்குறோம். இப்போ பைப்பிங்கும் அதுமாரி கர்வாக கொடுத்துக்கலாம். இந்த எஜஸ்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்து கர்வாக கொடுத்துக்கலாம். இப்போ லெஃப்ட்டு ரைட்டையும் ஜாயின் பண்ண அதுக்கப்புறம் நாட்டு கூட வைக்கலாம். நான் வந்து ஒரு குட்டியாக வந்து
பூட்டாஸ் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நாட்டு கூட வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் ஃபேன்சியாக வந்து கடையில் வாங்கி நான் வச்சுருக்கேன். நாட்டு வைக்கிறவங்க வச்சுக்கலாங்க, இல்லைனா பட்டன் வைக்கிறவங்க கூட வச்சுக்கலாம். அந்த எஜஸில் இதில் சென்டரில் நான் வந்து ஒரு புட்டாஸ் தான் வச்சுருக்கேன். அது கடைசியாக பாருங்கள். இப்போ வந்து கீழே உள்ள போர்ஷனை ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே வந்து மெயின் கிளாத் எடுத்துகிட்டு அது மேலே லைனிங் வச்சுக்கிறோம். ஃப்ரண்ட்டில் ஸ்டிச் பண்ணிட்டு கீழே வந்து இடுப்புக்கிட்ட வந்து மடித்து தைச்சிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் ஸ்டிச் பண்ணால் தான் வந்து சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். ஒரு கிளாத்து கொடுத்து மடித்து தைச்சிக்கோங்க, பாட்டு தெரியாத அளவுக்கு. அது ஃப்ரண்ட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ கீழே வந்து மட்டும் நான் மடித்து தைச்சிக்கிறேன். அதாவது கழுத்துக்கிட்ட மட்டும் தைச்சிக்கிட்டு திருப்பிக்கிட்டு படிமான தையல் போட்டுக்கிறேன், கர்வ் மட்டும். இந்த போர்ஷன் மட்டும் தான் நமக்கு வந்து ஹைலைட்டாக தெரிய போகுது. அதனால் அதை மட்டும் ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கிட்டேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி திருப்பதாக இருந்தாலும் திருப்பிக்கலாம். அதை ஸ்டிச் பண்ணாலும் நோ யூஸ் தான். அதனால் நான் ஸ்டிச் பண்ணல. இப்போ அந்த கர்வ் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் வந்து இப்போ பைப்பிங் கொடுத்துக்கிறேன். கோல்டு கலர் பைப்பிங் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ணிட்டு இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், முடிஞ்சிட்டு வைப்பிங் வச்சு தைச்சிட்டேன். கீழே வந்து ஃப்ரண்ட்டில் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஜாயின் பண்ணிட்டு மேலே வந்து என்ன ஒர்க் வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள். அது சில பேர் வந்து அதுலேருந்து வந்து மணி தூங்குற மாதிரி கூட பண்ணலாம். ஹேங்கிங் கீழே வந்து ஹேங்கிங் வர மாதிரி கூட பண்ணலாம். அந்த புட்டாஸ்லேருந்து நான் புட்டாஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். இப்போ 2 பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த எட்ஜஸை மட்டும், அதாவது சைட் பொசிஷன் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதில் எட்ஜஸ் மட்டும் கரெக்டாக சேமாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். வேறு ஒன்றும் பண்ண வேணாம். கரெக்டாக எட்ஜஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணாலே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இந்த எட்ஜஸ்லேருந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. இப்போ இதுலேருந்து ஸ்டிச் பண்ணி வைக்க போகிறோம். இந்த ஓரத்தில் 2 சமமாக 2 பக்கமும் எஜஸ் மட்டும் சமமாக வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ சென்டரில் ஒரு ஃப்ளவர், ஏதோ ஒரு நாட்டு இல்லை ஃப்ளவர் இல்லை பட்டன் எது வேணாலும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இதுமாதிரி அட்டாச் பண்ணிட்டு கீழே வந்து ஹேங்கிங் கூட வச்சுக்கலாம். பீட்ஸோ ஏதோ வந்து ஹேங்கிங் கூட வச்சுக்கலாம். இதோட அவுட்லுக் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதில் வந்து இந்த புட்டாஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கையால் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 பக்கமும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அதாவது 2 பொசிஷனையும் பைப்பிங் வச்சுருக்கோம் இல்லையா, அது 2த்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே புட்டாஸ் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அதில் ஹேங்கிங் கூட வைக்கலாம். அந்த புட்டாஸ் வச்சுட்டு அந்த புட்டாஸ்லேருந்து தொங்குற மாதிரி ஹேங்கிங் கூட நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் ஓவரால் வியூவு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இதேமாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னா அட்லீஸ்ட் வந்து லைக் பண்ணிங்கன்னா தான் அடுத்தவங்களுக்கு ஷேர் ஆகும். உங்களால் ஷேர் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் அடுத்தவங்களுக்கு ஷேர் ஆகும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக. இல்லை நீங்களே யூஸ்ஃபுல்லான வீடியோ இதுமாரி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி இதுமாரி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சாரீலேருந்து ட்ரெஸ்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுமாதிரி ப்ளவுஸ் மாடலும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சாரீலேருந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரெஸ் வந்து 600 வாங்கிட்டுருக்கோம். இது வந்து அம்மாவுக்கும் குழந்தைங்களுக்கும் தைக்கணுன்னா 1000 வாங்கிட்டுருக்கோம். இதுமாரி ப்ளவுஸ் வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து 200லேருந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். இதுதான் ஓவரால் அவுட்லுக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஓவரால் அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ, பாய்.